வெல்கம் டு வருண் vlogs. ஏய் இது பாலாறு நாங்க கோலாறு. நல்லா ஃப்ரெண்ட் சொல்லிட்டுருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டே 2 இன் வயநாடு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பாட் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட நம்ம பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் சும்மா அப்படியே உட்காந்துருந்தா பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கினவங்க தான். காலையில் 8 மணிக்கு தான் எழுந்தோம், 11 மணிக்கு தூங்கி. ஸோ இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் போனால் குளிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம் இந்த டே 2ல். ஸோ 2 பிளேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். வியூ பாயிண்ட் பிளேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ எங்கெல்லாம் போகிறோம் அண்ட் எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் ஆகுது, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்றதை போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க போய் ஸ்விம்மிங் பூலில் குளிப்போம், சாப்பிடுவோம், கிளம்புவோம். ஸோ எங்களோட ரூமு பார்த்தீங்கன்னா இது அங்கே 3வது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4, கீழே ஒரு ரூம் 5 ரூம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாங்கள் தங்கியிருக்க ரூமு. அண்டு இங்கேயும் அப்படியே பார்த்துக்கிறாங்க பசங்கள்லாம். அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. சின்ன ஒரு ஃபேன் தான், பட் வியூ பயங்கரமாக இருக்குது காலையில். அண்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வியூ பயங்கரம். அண்ட் அவங்களோடதே பார்த்தீங்கன்னா பார்பிக்யூலாம் இருக்குது. பட் பார்பிக்யூ நேற்று நாங்கள் வந்து சாப்பிடல நாங்கள். ஸோ நல்ல ஒரு பிளான்டேஷன் டீ தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. இது என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு வியூ. ஸோ அப்படியே நாங்கள் கீழே போய் இப்போ குளிக்க போகிறோம். ஸோ குளிச்சுட்டு மிச்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே இங்கே போனீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பசங்களாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ போவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு 900 கண்ணாடி பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் மாதிரி போகணுமா. ஸோ அதனால தான் இங்கே ஒரு ஜீப் இருக்குது, 2 ஜீப் எடுத்துருக்கோம். ஸோ 2 ஜீப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் 7 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் போயிட்டு அதுக்கப்புறம் 900 கண்ணாடி போகிறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. என் காட்டைக்குள்ளே கியர் போடுறாங்க. அங்கே வந்து ஆஃப் ரோடு கியர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படியே நான் மறுபடியும் செகண்ட் ஆஃப் ரோடுக்கு மேலே போகிறோம். வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே வீடு டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேலே போயிட்டு தான் இங்கே கொடுத்துருக்க அந்த கிளாஸ் பிரிட்ஜு, ட்ரீ டாப் வியூ, ஆர்ச்சரி ஷூட்டிங், கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து 250 ருபீஸில் வரும். எக்ஸ்ட்ராவாக ஸ்விங்கு ரைஃபிள்லாம் வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் பார்ப்போம். இதுதான் அந்த 900 கண்ணாடி பிரிட்ஜ். ஸோ வியூ பயங்கரமாக இருக்கும் இங்கேருந்து. ஸோ அப்படிங்களா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் அது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கீழே லேண்டு தெரியும்.
ஸோ இவ்வளோதான் அது. அண்ட் கீழே நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். போயிடுவான் அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருவோம். அப்படியே அந்த சைடு பக்கத்தில் எடுத்துறான். இவன் தாண்டா அதுல கண்ணு மூடி இருக்கான். ஸோ கைஸ் கண்ணாடி பிரிட்ஜ் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நானும் தண்டால் எடுக்க போகிறோம். வாங்க அவங்கள வாங்க. நெஞ்சு கீழே போகணும்டா, கீழே போக கூடாது. என்ன போயிட்டா சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து ஊதல் இழுக்கு இழுக்கு சும்மா போனுங்க. 20க்கு மேல தான் முடியுது. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே வியூவை பார்த்துக்கோங்க. தண்ணி கிடையாது. எங்க தண்ணி இருக்கு அதுல? எங்க நாங்க 2 பேரும் உரசுறோம் பின்னாடி ஒரு இந்த கிளாஸ் பிரிட்ஜ் முடிச்சுட்டு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீ டாப் வியூ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மேலே அப்படியே ஏறுறோம். ஸோ மேலே போய்ட்டு ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு வியூ பாயிண்ட் பார்க்குறது. போயிட்டு ஏதோ இவ்வளோதான் வந்துச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ டாப்பையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங் ரைடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக 100 rupees பார்த்தீங்கன்னா பே பண்ணோம். ஸ்விங் ரைடு சும்மா ஊஞ்சல்லாம் ஆடுறதுக்கு தான். ஸோ அதெல்லாம் எங்களுக்கு வேணான்னு விட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி இருக்குது அண்ட் ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது. கிரிக்கெட் நான் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தேன். ஒரு 2 கிளிப் தான் எடுத்தேன் நான். மறுபடியும் போய் ஆடுவோம். கிரிக்கெட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் போய்ட்டு ஆட போகிறேன். கண்ணாடி சும்மா பசங்கிட்ட வாங்கி போட்டிருக்கேன். வா வா வந்துட்டு. ஏய் வெங்கடா ஆர்ச்சரியா? ஆர்ச்சரி இருக்காடா? ஏன்னா தள்ளுறீங்க. ஆர்ச்சரி பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது? கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு. அங்கே ட்ரீ பார்த்தாச்சு. அவ்வளோதான். இவ்வளோதான் இருக்குது போல். இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆர்ச்சரி போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிக்கெட் தருவாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜு, ட்ரீ டாப்பு, ஆர்ச்சரி, கிரிக்கெட்டு, ரோப் ப்ளே ஏரியா அண்ட் பெனால்ட்டி ஷூட்டர் தான் ஃபுட்பாலு. ஸோ இந்த மாதிரி தான் டிக்கெட் தருவாங்க. ஸோ அடல்ட்டுக்கு 250. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி அண்ட் ரைஃபிள் ஷூட்டிங் இருக்குது. ஸோ ரைஃபிள் பார்த்தீங்கன்னா 3 புல்லட் 50 ரூபாயா. ஸோ ஆர்ச்சரி வந்து அந்த டிக்கெட்டே இன்க்ளூடட் தான். ஸோ ஆர்ச்சரி மட்டும் தான் நாங்கள் ஆட போகிறோம். அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. எல்லா சப்ஸ்கிரைபரும் சிரிக்கணும். தம்பி கண்ணாடி இப்படி வைக்கும் போதே தெரியும்டி. பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஷூட்டில் இருக்கும். இப்போ இந்த பாலை நான் பெனால்ட்டி அடிச்சேன்னா அர்ஜென்டினாக்கு போகிறேன், மெஸ்ஸியோட விளாடுறேன். சாரி, நான் ஆர்சிபி டீமுக்கே ஆடிடுறேன். அடிக்க முடியல சத்தியமா. நான் ஃபுட்பால் நான் அந்த அளவுக்கு ஆட மாட்டேன். நம்ம சிறாரா தடுத்தேனா நான் வந்து அர்ஜென்டினாக்கு ஆட போறேன். இல்லை நீ ஆர்சிபி ஆட. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 900 கண்ணு எடுத்தாடா முடிச்சுட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறோம். ஊருக்கு கிளம்பி போகிறோம். திருப்பி நாங்கள் வந்து போகிறோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து இந்த ஜீப்பில் வந்து மேலே ஓப்பன் ரூஃப் டாப்பு என்ன நிறுத்தினாரு, ஓப்பன் ரூஃப் டாப்பு. ஸோ நான் தான் அங்கே நின்றுட்டுருக்கோம் நாங்கள். ஸோ சரி ஓகே ஓகே. வெறித்தனமா 200 ரூபா இந்த ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்து தான். இந்த 900 கண்ணாடி வந்தீங்கன்னா கீழே இருந்து மேலே நீங்கள் வந்து ஆஃப் ரோடு இப்படி தான் பண்ணி வரணும். நெஞ்சிலே வாங்குற அட்டி.
நாங்க கோலாறு தெரியும் துணிங்கெல்லாம் சுகர் மாத்திரம் ஃபஸ்ட்டு ஸ்பாட் முடிஞ்சிச்சு, கீழே இறங்கி வந்து விட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்பாட்டுக்கு இப்போ நாங்கள் போக போகிறோம். வாங்க எல்லாமே மச்சான் போக மாட்டேன். அதுக்கு தான் இங்கே நின்றுருங்க, ஏதோ பார்த்துருக்கேன். சரி வாங்க போகலாம். செகண்ட் ஸ்பாட்டு கரப்புழா டேம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கோம். ஸோ 4:30க்குனா நாங்கள் வந்திருக்கோம். 5 o'clock வந்து இந்த டேம் க்ளோஸ் தான். வெங்கட் பைக் ரைடர் இவன். ஸோ 5 o'clock க்ளோஸ் தான். இன்னொரு 30 minutes தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு டேமை பார்க்க போகிறோம். வாங்க. இது உள்ளோண்டு பண்ணுறேன். என்ன இன்சல்ட் பண்ணுறதே இவனுங்க வேலை, எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாங்க போகலாம். வாங்க பண்ணிடு. என்ன சொல்றியா? பூவை பிடுங்குறா. இங்கே 200 ஃபைனா அங்கே போட்டிருக்கு பாடுறா. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாஸ் லாங்கஸ்ட் ஜிப்லைன்லாம் போட்டிருக்கோம். அங்கே ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஜிப்லைன் வந்து 390 போட்டிருக்காங்க. ஸோ போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். லைனாக இங்கே இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் 2 டவர் இருக்குது, ட்விஸ்டர்னு ஒன்று இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, ஜெயிண்ட் வீல் இருக்குது, ஃப்ளையிங் சேர் இருக்குது, ட்ராம்புலின் இருக்குது. ட்ராம்புலின்னா வந்து சின்ன பசங்க மட்டும்தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் அந்த இது இருக்குது, ஹைட் லிமிட் இருக்குது. பட் மிச்சத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 40 kgs இருந்தாலே போதும். அப்படியே இன்றைக்கி வந்து இதையும் முடிச்சுட்டு போயிடலான் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது. ஸோ அது எப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைனுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5460 ரூபா. ஸோ எப்படி ஸோ எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நாங்கள் வந்து 16 பேர் போகிறதுல 2 டிக்கெட் ஃப்ரீ. ஸோ 14 டிக்கெட் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கேம்லடா இது வந்து இதுடா ட்ரிக்ஸ்டா, அது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்டா. ஸோ நான் காலேஜ் முடிச்சோம், இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் இப்போ வந்து 390 340 ஆகிடுச்சு. ஸோ 50 ரூபா சேவ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் போய் கேபில் ஏறி ஜிப்லைன் போக போகிறோம். வாங்க. ஸோ இதான் அந்த டிக்கெட்டு, ஜிப்லைனுக்கான டிக்கெட்டு. ஸோ நான் ரீஃபண்டபுள்னு போட்டிருக்காங்க. ஸோ 390. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 340 தான். ஸோ இப்போ வந்து கேப் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா நிற்கும். இப்போ தான் ஒன்று போச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிற்கும். ஸோ அப்படியே ஏறி போக வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் மாட்டி விடுவாங்க, அப்படியே போக வேண்டியது தான். सर आप बाहर जाइए. அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க தெரியல. தலைக்கட்டை அமுச்சு இப்போ போட்டு அமுச்சு விட்டாங்க. கையெல்லாம் தோங்குது. அஜீப் தான். குடி அதக்கா குடி குடி எதக்கா குடி. பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷனை போட்டு எங்களை வந்து கூட்டின்னு வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் உண்மையிலே லாங்கஸ்ட் தாங்க, கேரளாஸ் லாங்கஸ்டோட உண்மை தான். ஸோ எல்லோரும் ரெடி. ஸோ அப்படியே போக வேண்டியது தான். இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போகுது. அண்டி தான் அந்த டேமு. ஸோ அப்படியே போகலாம். மக்களே போயிட்டுங்க, சத்தியமா ஓட்டுங்க. ஓட்டு செம்ம வியூ. இதெல்லாம் பார்க்குறாங்க எங்களை.
Get down. கைஸ் என்ன அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க கைஸ் கடைசியா. ஒர்த்து, சத்தியமா ஒர்த்து. கைஸ் ஜிப்லைன் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீடா இங்க வா. இதெல்லாம் போகாம உட்காந்து வாங்கிருக்கிறோம்னா வேஸ்ட். சத்தியமா சரியான ஒர்த்து. வந்துட்டு எனக்கு வலிக்குது. இது வந்து மண்பத்தை கட்டுற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக உண்மையிலே ஒர்த்து தான் இது. 350க்கு ஒர்த்து தான். செம்ம ஒர்த்து. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சத்தியமாக. ஸோ நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளில் வச்சு என் கையை வந்து ரப்பர் பேண்ட் வச்சு கட்டி போட்டாங்க ஃபோனோட. அதனால் ஒரு மாதிரி கோணலான ஆங்கிளில் தான் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஒர்த்து தான். மச்சான் இங்கே வரோம். எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சா? இவெல்லாம் வந்ததே பெரிய விஷயம் எங்களுக்கு. இவெல்லாம் வேறு இதுக்கு தான் வருவான். இதுக்கெல்லாம் வந்ததே பெரிய விஷயம். ஆனால் இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ என்னதுடா ஸ்பேஸ் டவரு அண்ட் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பட் இதுக்கெலாம் நாங்கள் போகிற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஜிப்லைனே எங்களுக்கு போதும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பட் வேணுனாலும் நீங்கள் அங்கேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம், இல்லைனா இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். மச்சா எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் நீங்க போறீங்க. அதுவா அதுவா எங்கடா இருக்கு? அதான்டா ஜெயின்ஸ் விங் மேல போட்டுருக்கு பாடுறா. அங்க போடுறா மச்சான். நெக்ஸ்ட் வந்து பஞ்சி ஜம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. வரமாட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க யாரோ. அவ்வளோதான். அங்க மாட்டி விட்டோம்ல, அவங்க போட்டு சாகடிச்சு வச்சு. யாரு? எப்படிடா இருக்கு? ஸோ கைஸ் இந்த கரப்புழாவோட டேமோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஓடுற ரிவர் பார்த்திங்கன்னா வந்து கபினி ரிவர். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கேரளா ஸ்டேட்டில் இருக்குது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கரப்புழா. இந்த டேமோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ 625 மீட்டர்ஸ் மொத்தம். ஸோ மிச்சதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஏதோ ப்ளஸ் 763 அதெல்லாம் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. அது மேக்ஸிமம் வாட்டர் லெவல் அதெல்லாம். செம்ம ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் தான் இங்க ஃபுல்லா. ஆவேசம் பிரேமம்ல இருந்து ஃபேன். நல்லா குடுக்குறோம் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ். அடாமச்சி வேற லெவல் பேசி வேற லெவல். யூடியூபர். ஐபோன் ஃபேமிலி ஐபோன் 6s. மச்சி ஒரே மாதிரி சட்டை. அருண் குமரன் ஓகே I will subscribe. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. இங்க ஒரு ஃப்ரோசன் பாப்ஸ்னு ஒரு கடை. என்னடா இருக்கு? என்ன ஃப்ளேவர்?
ஸோ நிறைய இருக்குங்க வெண்ணிலா பாப்ஸ். இது நீ என்ன வாங்கியிருக்க? நான் வந்து சிக்கு எனக்கு ஒரு ஓரியோ பாப். போய் உள்ள ஏன் டெண்டர் பாப்பாங்க. சரி டெண்டர் பாப்பு. மச்சான் அது இதுரா. சூப்பர். ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் வாங்கிருக்கோம். 20 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. சத்தியமா ஒர்த்து. ஃப்ரோசன் பாப்ஸ் கடை இங்கே வந்து இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா மச்சான் வந்துட்டான். மச்சான் இந்த கடையிலயும் வந்துட்டான். எல்லா கடையிலயும் இருக்கான். அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன், எங்கேயும் இருக்கிற மாதிரி மச்சான் எல்லா கடையிலயும் வந்துட்டான். ஸோ இங்க வந்து ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. மறுபடியும் அங்கேருந்து கிளம்பலான்னு நம்ம அண்ணன் வந்தாரு. அதாட்டி இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டாங்க. ஸோ இங்க அப்படியே சாப்பிட்டு ரூம் போக வேண்டியதான். ஸோ கைஸ் டே 2 எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நேராக இதுதான் எங்களோட ரெசார்ட்டு. நாங்கள் இப்போ இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கிறது அவங்களோட ப்ராப்பர்ட்டியே தான் போல் இது. ஸோ அவங்களுக்கு ஏதோ ரெஃபரன்ஸ் உள்ளது போல். ஸோ இங்கே தான் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் ஸ்டே. ஸோ நேராக ஃபஸ்ட்டு வந்தோடனே போய் குளித்தோம் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில். ஸோ ஒரு 1 hour நல்லா குளியலை போட்டு சாப்பிட்டோம். நல்லா மந்தி சாப்பாடு பக்காவாக இருந்துச்சு. ஸோ மந்தி அண்டு சிக்கன் பீஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாலிபால் பேட்மிண்டன் விளாண்டுட்டு ஸோ இப்போ போய்ட்டு தூங்க போகிறோம் நாங்கள். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் 11 o'clock செக் அவுட்டோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு இறங்கி ஏஞ்சி மறுபடியும் ஸ்விம்மிங்கை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ இதோட டே 2 vlog பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிறேன். செம்ம டேங்க இன்றைக்கி. ஜிப்லைனும் சரி அண்ட் அந்த டீ கடையில் அந்த சேட்டா கூட சேர்ந்து மச்சான் கூட சேர்ந்து விளாண்டது எல்லாமே சூப்பர். ஸோ அவ்வளோதாங்க இதோட டே 2 vlog முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை.